ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இதுல இன்னொரு சின்ன கருத்து கூட சொல்லலாம். இப்ப நீதித்தலைவர்கள் புத்தகம் யோசுவா வாக்களிக்கப்பட்ட நாட்டை வென்ற பிறகு அந்த நாட்டில் எப்படி ஒழுங்கமைவு அமைந்தது, ஆட்சி முறை எப்படி ஏற்பட்டது, மக்கள் எப்படி நிர்வகிக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள் செய்தியை நீதித்தலைவர் புத்தகம் சொல்கிறது. அப்படி என்றால் 1 சாமுவேல் புத்தகத்தில் என்ன காண்கிறோம் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. அதுதான் நம்ம சொன்னது போல சாமுவேலின் அழைப்பை பற்றிய செய்தியோடு துவங்குகிற இந்த 1 சாமுவேல் புத்தகம் எது வரைக்கும் போகிறது என்று சொன்னால், வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளாக நுழைகிறதை மையமாக வைத்து ஆரம்பிக்கிற வரலாற்று நூட்கள் எங்கே நிறைவு பெறுகிறது? 2 அரசர் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே வாக்களிக்கப்பட்ட நாட்டிலிருந்து மக்கள் வெளியே துரத்தப்படுகிற, வெளியேற்றப்படுகிற அல்லது நாடு கடத்தலுக்கு உள்ளாகிற ஒரு செய்தியோடு இந்த வரலாறு நிறைவு பெறுகிறது. அந்த வகையில் மன்னராட்சியின் துவக்கம், மன்னராட்சியின் முடிவும் என்கின்ற ஒரு கருத்தை 1 சாமுவேலிலிருந்து 2 அரசர் வரைக்கும் நாம் சந்திக்க இருக்கிறோம். இவர் அழகான ஒரு வரலாற்று புதினமாக இந்த பகுதி நமக்கு தென்படுகிறது என்பதே உண்மை. இந்த பெயர் காரணம், இந்த உள்ளமைப்பு உள்ளிட்ட செய்திகளிலே கடைசியான ஒரு செய்தியை சொல்லி நம்ம இந்த முதல் கருத்தை நாம் நிறைவு செய்கிறோம். எதுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும், எதுக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும். ரஷ்யாக்காரன் ஒரு 50 வருஷம் தவறு இருந்தானாம் கடவுளை பார்க்கணும்னு சொல்லிட்டு. 50 வருஷம் கழிச்சு கடவுள் காட்சி கொடுத்து, மகனே என்ன வேணும்னாராம், நாங்கள் நிலவில் போகிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், எப்போ எங்களுடைய மக்கள் மார்ஸில் போய் கால் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 ஆண்டு வருஷம் முன்னாடி கேட்டாங்க. அப்போ கடவுள் என்னுடைய எல்லாம் என்ன நல்ல எண்ணம், அதற்கான வெளிமுறையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாரான். அடுத்து அமெரிக்கா அமெரிக்காக்காரன் சொன்னான்னா இதுக்கு இவ்வளோ 75 வருஷம் தவறுது எனக்கு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப கடவுள் சொன்னாராம், உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் ஒரு இதில் ஈடுபட்டிருக்கிறோம், எப்போ அது நடக்குன்னு கேட்டு போல தான் இவ்வளோ நாள் தவறு செஞ்சேன் அப்படின்றான். இந்தியாவுக்கு ரொம்ப நாள் தவறு கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தான். கடைசியாக கடவுளுக்கு காட்சி கொடுத்தாரான். என்ன இவ்வளோ முயற்சி எடுத்துருக்கிறேன், எதுக்கு நான் இப்போ சும்மா தான் வந்தேன் அப்படின்னா. சில சமயத்தில் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்பஸ் கரெக்டாக அச்சீவ் பண்ணணும், ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வகையில் பார்க்கும்போது இவ்வளவு கிட்டத்தட்ட 55 அதிகாரங்களை உள்ளடக்கிய சாமுவேல் புத்தகங்களுடைய நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருகிறது. அது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களுடைய நோக்கம் என்கிற ஒரு கேள்வி நம்ம முன்பாக பலர் வைப்பார்கள். அதற்கு 2 காரணங்கள். ஒன்றுதான், ஒன்று தோரா என்று சொல்லப்படுகிற இறைவனின் சட்ட தொகுப்பினுடைய வல்லமையையும் அதை கடைபிடித்து வாழ்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்தையும் இந்த புத்தகம் விளக்கி சொல்கிறது. 2வது கருத்து, இந்த வரலாற்று நூட்களிலே குறிப்பாக மிக முக்கியமான ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னராட்சி, அதை தொடர்ந்து மன்னராட்சியினுடைய இடர்பாடுகள், மன்னராட்சியினுடைய எதிர் விளைவுகள், மன்னராட்சிக்கு எதிரான கூப்பாடுகள், மன்னராட்சி தோல்வியுற்ற நிலை, இது எல்லாம் விவரித்து சொல்கிற இந்த பகுதியிலே 2 கருத்துக்கள் நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க இந்த பகுதியினுடைய இறையில் நமக்கு அழகாக புலப்படும். ஒன்று இவர்கள் வரலாற்றை சொல்வது வரலாற்றுக்காக அல்ல. They speak history not in terms of national history, but it's in terms of டிவைன் ஹிஸ்டரி, தியாலஜிக்கல் ஹிஸ்டரி. அந்த ஒரு கருத்தை மறந்துடக்கூடாது. அது அரசை பற்றிய செய்திகள், அரசவை பற்றிய செய்திகள், போரை பற்றிய செய்திகள், வெற்றி தோல்வி பற்றிய செய்திகள் எல்லாம் சொன்னாலும் அதுக்கு உடைய ஒரு தங்க ஜரிகை போல ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு செய்தி இறைவனுடைய செயல்பாடு. வரலாற்றின் கடவுளை கண்டுகொள்ள இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. அந்த ஒரு கருத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இட் இஸ் நாட் அ நேஷனல் ஹிஸ்டரி பட் அ தியாலஜிக்கல் ஹிஸ்டரி. அது ரொம்ப மிக முக்கியமான கருத்து. அதில் இன்னொரு கருத்து ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க, சவுல் வருவார் போவார், தாவீது வருவார் போவார், சாலமோன் வருவார் போவார், ஜோசியா வருவார் போவார், எசேக்கியா வருவார் போவார், ஆகாப் வருவார் போவார். ஆனால்
வராதவரும் போகாதவருமாய் இருக்கிறவர் இறைவன் ஒருவரே. அவர் வந்து வரலாற்றின் நாயகனாக, வரலாற்றின் இயக்கு சக்தியாக, வரலாற்றின் மைய புள்ளியாக அவரை வைத்த வரலாறு இயங்குகிற இந்த பகுதியை திரும்ப திரும்ப சொல்லி நாடு கடப்பட்ட மக்கள் தங்கள் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள இந்த புத்தகம் அழைக்கிறது என்று சொன்னால் மிகை கிடையாது. அது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, ரொம்ப முக்கியமான கருத்து, இப்போ வந்து இந்த ஒரு புத்தகம் எழுதப்படுகிற சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த சூழல் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க, இந்த புத்தகத்தினுடைய இறுதி வடிவமைப்பு எங்க நடைபெறுகிறது என்பதை பற்றிய செய்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த புத்தகத்தினுடைய இறையியல் தாக்கத்தை நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த புத்தகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் வரலாற்று முடியாட்சியின் காலத்திலே பெறப்பட்டாலும் நூல் வடிவம் பெற்றது நாடு கடத்தப்பட்டலின் போது. அந்நிய நாட்டில் அகதிகளாய் வேறறுக்கப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு மனித மாண்பிழந்து ஆதிக்க சமூகத்தினுடைய அடிமை மக்களாய் வாழ்கின்ற பொழுது தங்களுடைய வரலாற்றின் பொற்காலத்தை நினைத்து பார்த்து வரலாற்று தொகுக்கிறார்கள். நாம் வந்து அள்ளற்று அடிபணிந்து வாழ்கிற, செக்கிழுக்கிற, கல்லுடைக்கிற ஒரு சமூகம் அல்ல, நம்ம இறைவனின் சமூகம். நாம் செய்த பாவத்தினால் இந்த நிலைக்கு உட்பட்டிருக்கிறோம். மீண்டும் திரும்பி வந்தால் அந்த பொற்காலம் மீண்டும் நமக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை விதைக்கும் விதமாக இந்த வரலாறு சொல்லப்படுகிறது. வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட பாடத்தினால் மீண்டு துன்பங்களிலிருந்து நம்பிக்கையினுடைய வாழ்வுக்கு கடந்து போகவும் இந்த புத்தகம் அழைக்கிறது என்று சொன்னால் மிக அழகான ஒரு செய்தியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான கருத்து. எந்த சூழலில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க அதனுடைய முழுமையான பயன்பாட்டை வாசகர்கள் புரிந்து கொள்ள இயலும் என்பதற்காக இந்த கருத்தை சொல்றேன். இப்ப முதல் பகுதியை கடந்து இரண்டாம் பகுதிக்குள்ளாக நம்ம நுழைகிறோம். இப்ப இவ்வளோ வரலாற்று செய்திகளை, வரலாற்று தகவல்களை, நுண்ணிய கூர்மையான இறையிலை தாங்கி வருகிற இந்த உன்னதமான புத்தகத்தினுடைய செய்திகளை எங்கிருந்து அவங்க பெற்றாங்க? இவ்வளோ செய்திகளை ஒரு மனுஷன் உள்ள வாங்கியிருக்க முடியுமா, ஒரு மனுஷன் தொகுத்திருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி நமக்குலாம் வரும். இந்த புத்தகத்தை ஊன்றி படிக்கும்போது இந்த புத்தகத்திற்கான மூல ஆதாரங்கள் எங்கிருந்து வந்தது என்பதை இந்த பகுதியும் இதை தாண்டிய பியூடி புத்தகங்களும் இதற்கு சான்று பகிர்கிறது. அதை பார்க்க அழைக்கிறேன். குறிப்பாக முதலாவது பார்ப்போம். 2 சாமுவேல் 1:18 வாசிப்போமே. 2 சாமுவேல் 1:18. யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல். இந்த 2 சாமுவேல் 1:18 யாசரின் நூல் என்ற செய்தி வருகிறது. யார் இந்த யாசர்? இவர் எந்த நூலை எழுதினார்? அதில் தாங்கி இருக்கிற செய்திகள் எதை என்ற ஒரு கேள்வி நமக்கு மனதில் எழுதா இல்லைங்களா? வரலாற்று உள்ள நிறைய பேர் சொல்றாங்க, சாமுவேல் தன் புத்தகத்தை எழுதுவதற்கு முன்பாக யாசர் என்கிறவர் செய்திகள் எல்லாம் தொகுத்து ஒரு ஆட்டோபயோகிராபி போல, ஒரு சுய சரிதையை போல ஒரு நூலை வடித்திருக்க வேண்டும். இந்த நூலின் பல்விதமான செய்திகள் அந்த யாசர் நூலில் எடுக்கப்பட்டதா இருக்கும் என்று ஒரு சில வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த யாசரின் நூலை தாண்டி வேறு சில குறிப்புகளை குறிப்பேடு புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த குறிப்பேடு புத்தகம் என்பது மிக அழகான ஒரு வரலாற்று புதினம். இந்த பகுதி வரலாற்றை ஆன்மீக பார்வையோடு பார்க்கிற ஒரு நூல் தொகுப்பு. 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு. இந்த 1, 2 குறிப்பேடுகளிலே கிட்டத்தட்ட 4 மூல ஆதாரங்களை பற்றிய செய்தியை நாம் காண்கிறோம். முதலாவதாக பார்க்கணுமே 1 குறிப்பேடு 27, 24 வாசிப்போம். சிரியாவின் மகன் யோவாபு கணக்கெடுக்க தொடங்கிய பொழுது இஸ்ரேலின் மேல் கடுஞ்சினம் விழுந்ததால் அவர் அதை முடிக்கவில்லை. எனவே அரசர் தாவீதின் குறிப்பேட்டில் எண்ணிக்கை இடம்பெறவில்லை. அந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை வருது. தாவீது அரசவை குறிப்பேடு ஒரு வார்த்தை வருகிறது இல்லைங்களா? 1 குறிப்பேடு 27, 24. அப்ப ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் போது கோர்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் டேவிட் என்று சொல்கிறார்கள். தாவீது அரசனுடைய அரசவையினுடைய குறிப்புகள் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் இருந்திருக்க வேண்டும். அந்த நூல் பகுதியிலே பல்வேறு செய்திகள் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவைகள் இந்த வரலாற்று புதினத்திற்கு ஒரு மூல ஆதாரமாக அமைகிறது. அங்கே பார்க்கிறோம். அதே 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டிலும் திருக்காட்சியாளர் சாமுவேலின் குறிப்பேட்டில். அப்ப ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த சாமுவேல் தி சீயர், காட்சியாளரான சாமுவேல் குறிப்பேடு இல்லைங்களா? அது தொடர்ந்து வாசிப்போம். இறைவாக்கினர் நாத்தானின் குறிப்பேட்டிலும், இறைவாக்கினரான நாத்தானின் குறிப்பேடு, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபட் நேத்தன். அடுத்தது திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேட்டிலும் எழுதப்பட்டுள்ளன. திருக்காட்சியாளர் காத்தின் குறிப்பேடு. இப்ப காத் என்கின்ற இறைவாக்கினுடைய குறிப்பேடு, நாத்தானுடைய இறைவாக்குடைய குறிப்பேடு,
திருக்காட்சியாளரான சாமுவேலின் குறிப்பேடு, அரசவை குறிப்பேடு என்று பல்வேறு விதமான செய்திகள் அந்த காலத்துல இருந்திருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்குது. இவங்க இங்க, அவங்க அங்க, அவங்க அங்கன்னு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தொகுத்து இதுல இருக்கிற செய்தி எல்லாம் உள்வாங்கி ஒரு நூலா தொகுத்திருக்கிறாங்க. அப்ப வந்து மூல ஆதாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவைகள் எல்லாம் அடிப்படை காரணிகளாக ஒரு வரலாற்றினுடைய இயக்கத்திற்கும் வரலாற்றினுடைய செய்திகள் தொகுப்பிற்கும் ஒரு அடிப்படை காரணிகளாக இருந்து வந்து இந்த ஒன்று குறிப்பேடாக சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாக்க, ஒன்னு நினைச்சுக்கணும், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் வந்து நடந்திருக்குமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரக்கூடாது. தக்க காலத்தில் தக்க முறையிலே அழகாய் தொகுக்கப்பட்டு இறையில் புகுத்தப்பட்டு மக்களோடு வழிநடந்து வந்த, மக்களை வழிநடத்தி வந்த ஒரு இலக்கிய பாதையில் நாம் பயணம் செய்கிறதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த நினைப்பு நமக்குள்ள வந்துச்சுனாக்க, அன்று இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு, இன்று நமக்கு என்கின்ற ஒரு செய்தி நமக்குள்ளாக நம்பிக்கை விதைக்கும், இறை வார்த்தை ஊன்றி படிக்கவும், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள நமக்குள்ள ஒரு மன தெளிவை அது தரும் என்பதுதான் ஒரு சின்ன செய்தி. தந்தை அவர்களே, இந்த சாமுவேல் 1-2 புத்தகத்திற்குண்டான பிற நூல்களிலிருந்து இங்கெல்லாம் மூலங்கள் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறீர்களே, எந்த புத்தகத்திற்குள்ளேயும் மூலங்கள் இருக்கின்றனவா? தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறது. கொஞ்சம் டெக்னிக்கலான கேள்வி, நல்ல அழகான கேள்வி. ஆனால் பல விடைகளை அது கொண்டு வர்றதுக்கு நல்ல வழியா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இப்போ வந்து ஒன்று குறிப்பேடு 27ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரங்களிலே எப்படி இந்த வரலாற்று நூல்களுக்கான சின்ன சின்ன ஆதாரங்கள் நூலிலும் நூலை தவிர்த்து வெளியிலும் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களின் உள்ளாகவே ஒரு சில மூலங்கள் ஆதாரங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போன்னு இப்போ பார்த்தோம்னாக்க 1 சாமுவேல் 1 முதல் 3 வரையுள்ள இறை பகுதிகளை வந்து ஏலி சாமுவேல் பற்றிய வர்ணனைகள் என்று சொல்லப்படுகிறது. முதல் அதிகாரத்தில் எல்கானா, அன்னா, அதை தொடர்ந்து சாமுவேலின் பிறப்பு, அப்புறமேட்டு ஏலியினுடைய செய்திகளை தொடர்ந்து அந்த பகுதி வருகிறது. 1 முதல் 3 வரையுள்ள அதிகாரங்களை பார்க்குறோம். அது ஏலி சாமுவேல் பற்றிய தொகுப்பு என்று சொல்வார்கள். அதை போலவே 1 சாமுவேல் 4 முதல் 6 வரையுள்ள இறை அதிகாரங்களையும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 2 சாமுவேல் 6 எடுங்களேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொணரப்படல். அப்போ வந்து பெலிஸ்தர்களால் கைப்பற்றப்பட்டு மீண்டும் கொண்டு வரப்பட்டு ஏபேதோம் என்கின்ற சகோதரனுடைய இல்லத்திலே வைத்திருந்து பிறகு தாவீதால் அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதை பற்றிய செய்திகள். அப்ப 4, 5, 6 1 சாமுவேல், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் 1926ஆம் ஆண்டுகளிலே ரோஸ்ட் என்கின்ற ஒரு அழகான விவிலிய பேராசிரியர் என்ன சொல்கிறார்? ஆர்க் ட்ரெடிஷன் என்று சொல்கிறார். உடன்படிக்கை கூடாரம் பற்றிய செய்திகளின் தொகுப்பு இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே ஒரு தொகுப்பாக இருந்திருக்கிறது. அதை இந்த புத்தகம் உள்ளடக்கிக் கொள்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறார். அது இன்றைக்கும் மதிக்கப்படக்கூடிய ஒரு அழகான கருத்தாக இருக்கிறது. அதை தொடர்ந்து 1 சாமுவேல் 7 முதல் 15 உள்ள அதிகாரங்கள் மிக பரபரப்பான விறுவிறுப்பான அதிகாரங்கள், அழகான ஆட்சி முறை மாற்றத்தை நமக்கு சுட்டி காட்டுகிற அதிகாரங்கள். அதுல வந்து நம்ம பார்க்கிறோம் ப்ரோ மொனார்கி, ஆன்டி மொனார்கி, மன்னராட்சிக்கு முன்சார்பு எண்ணங்களை வைத்து வாதாடுகிற பகுதிகளை பார்க்கிறோம். மன்னராட்சிக்கு எதிர்ப்பு குரலாக கிளம்புகிற ஒரு சில பகுதிகளையும் அந்த பகுதியில் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் மக்கள்லாம் போய் கேட்பாங்க, எங்களுக்கு மற்ற நாடுகளின் அரசர்களை போல போரில் வழிநடத்த எங்களுக்கும் அரசர்களை தாரும் என்று கேட்பார்கள். சாமுவேல் உடனே ஓடி போய் கடவுள்கிட்ட சொல்லுவாரு, ஆண்டவரே அவங்க என்னை விளக்கிட்டாங்க, என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க அப்படிம்பார். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? பா, நீ ஒன்றும் மனசு வருத்தப்படாதுப்பா, அவங்க ஒன்றை ஒதுக்கல, என்ன ஒதுக்கிட்டாங்க. நான் அவர்களுக்கு அரசனாக இருந்து ஆழ்வதை அவர்கள் விரும்பவில்லை. மற்ற நாடுகளை போல, so that we become the nations of the world, மற்ற நாடுகளை போல எங்களுக்கும் அரசர்களை தாழ்ந்து கேட்கிறார்கள். நீ சொல்லு, அவங்களுக்கு என்னெல்லாம் அரசன் வந்து ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப இடைச்சற்ற வரலாற்று நூல் ஆசிரியர் சாமுவேலுடைய வாயிலே அழகான ஒரு அரசாட்சி பற்றிய எதிர்கருத்துக்களை, முரண் கருத்துக்களை முன்வைக்கிறார். ஒருவன் அரசனாகின்ற பொழுது உங்கள் நிலங்களை எடுத்துக்கொள்வான், உங்களுடைய வீட்டு ஆண்களை தன் தோட்டத்திலே வேலை செய்ய வைப்பான், தன் படையிலே பணியாற்ற சொல்வான், உங்கள் இல்லத்து பெண்டியரை தன் தோட்டத்திலே தனக்கு பணியாட்களை வைத்துக் கொள்வான், உங்களுடைய குடும்பத்தின் இளம் பெண்களை தன்னுடைய படிப்பெண்களாக வைத்துக் கொள்வான், தன் தேருக்கு முன்பாக ஓட வைப்பான், தேருக்கு பின்பாக வர சொல்லுவான், கேடயத்தை ஏந்தி செல்ல சொல்லுவான், வரி கட்ட சொல்லுவான். இதெல்லாம் அரசாட்சியினுடைய வன்கொடுமைகளை மறைமுகமாக இலைமறைக்காயாக சாமுவேல் மக்களிடம் சொல்வதை போல் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்துக்குள்ளாக இரு
என்ன ஓட்டங்கள் ஓடுகிறது? ஒன்று மன்னராட்சி சார்பாக, மன்னராட்சி எதிர்ப்பாக. இந்த மன்னராட்சி சார்பாக என்பது தொடக்கத்திலிருந்து வருகிற செய்திகள். மன்னராட்சி எதிர்ப்பு குரல் அங்கே பார்க்கிறதை பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னம்னாக்க, பிற்காலத்தில் நாடு கடத்தப்பட்ட பொழுது நம்மளுக்கு இந்த பழிவாம் வந்தது எதுக்காக, நாட்டை விட்டு துரத்துனது எதுக்காக, இந்த மன்னர்கள் சரியாக ஆழாதனால, மன்னர்கள் நம்மளை நல்வழி காட்டாதனால அப்படின்னு ஒரு எதிர்ப்பு குரல் வருது. அதை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரே இடத்துல ப்ரோ மொனார்கி, ஆன்டி மொனார்கி, மன்னராட்சி சார்பாக, மன்னராட்சி முரணாக, ரெண்டையும் அந்த 7 முதல் 15 வருட இறை பகுதியில் அடங்கியிருக்கிறது சொல்லுகிறாங்க. அதே போல் 1 சாமுவேல் 16 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வண்டி அப்படியே அந்த பிரான்ஸ் நாட்டில் தேஜேவி அப்படிம்பாங்க. அந்த ட்ரெயின்னாக்க ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், வண்டி கடற்கடன்னு போகும், வந்தே பாரத் மாதிரி போகிறது. அந்த 1 சாமுவேல் 16 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீது அரசனுடைய கரத்தை பற்றி கொண்டு வரலாறு வீர வரலாறாய் பயணிக்கிறது. ஒரு சாதாரண சிற்றரசாக, ஒரு கூட்டாட்சி அமைப்பிலிருந்து முடியாட்சிக்குள் நுழைந்த அரசு வீறு கொண்டு எழுந்து நாடு தழுவிய ஒரு இயக்கமாக மாறி கால்மிதிக்கும் தேசமெல்லாம் ஆண்டவரின் தேசமாக மாற்றுகிற ஒரு வரலாற்று பகுதி அந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. 1 சாமுவேல் 16 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னாக்க 2 சாமுவேல் 9 20 வரையுள்ள பகுதிகள் தாவீது அரசன் ஆன பிறகு அவருக்கு யார் வாரிசாக வருகிறார் என்கின்ற ஒரு போட்டி வரலாற்றை அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. அப்படியாக வரலாற்று போகிறது. எதுக்காக சொல்ல வரேனாக்க 1 சாமுவேல் 1 to 3, 1 சாமுவேல் 4 to 6, 1 சாமுவேல் 7 to 15, 1 சாமுவேல் 16 to 2 சாமுவேல் 5, அதே போல 2 சாமுவேல் 9 to 20, இவையெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள். எதை பற்றி தொகுப்புகள்? அந்தந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் செயற்கை செய்த அவருடைய செயல்பாடுகள், இவெல்லாம் தொகுத்து அப்படி அங்கங்கே அப்படியே குரூப்பாக வச்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு வரிசைப்படுத்தி ஒரு இறையிலை உட்புகுத்தி ஒரு தனி கோர்வையாக ஒரு வரலாற்று புதனமாக இந்த இணைச்சற்ற வரலாற்று நூலாசிரியர்கள் படைக்கிறார்கள் என்பதை பல விவிலிய வல்லுநர்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்கிறதை நாம் மறுக்க முடியாது. இதை இந்த உள்ளேயே அதுக்குள்ளேயே ஆர்க் ட்ரெடிஷன் இருக்குது, மொனார்கியல் ட்ரெடிஷன் இருக்குது, ஆன்டி மொனார்கியல் ட்ரெடிஷன் இருக்குது. அப்புறமேட்டு டேவிட்ஸ் அக்சஷன் நரேட்டிவ், அரியணை நோக்கி முன்னேறும் ஒரு பாதை பற்றிய செய்தி இருக்குது. அரியணையிலிருந்து அவருக்கு பின்புலமாய் வருகிறவர்கள் யார் என்பது பற்றிய செய்தி வருகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன தொகுப்புகள் உள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, வெளி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 4:1 வாசிங்களேன். அதை சாமுவேல் இஸ்ரேல் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். இறைவனின் வாக்கு சாமுவேலுக்கு வருகிறது. அந்த தவார் அதுனாய் இறை வார்த்தையை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர் எடுத்துரைத்தார். அப்ப இஸ்ரேல் மக்களுக்கு பரிச்சயம் ஆயிட்டார் இல்லைங்களா? இப்ப 1 சாமுவேல் 9:6 வாசிங்களேன். அதற்கு பணியால், இதோ அந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார், அவர் பெருமதிப்புக்கு உரியவர், அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது. ஆகவே நாம் அங்கே செல்லுவோம், ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றார். 1 சாமுவேல் 4:1 அவர் இறைவாக்கு துவங்க ஆரம்பிக்கிறார். நாடு முழுவதும் பிரபலமாகிறார். மக்கள் அனைவரிடம் இறைவாக்கை கேட்கும், இறைச்செய்தி கேட்கும் இடம் அணுகுவார்கள். ஆனால் சவுல், கீசனுடைய மகன், பெஞ்சமின் குலத்தை சார்ந்தவர், கழுதைகளை தேடிக்கொண்டு வருகிறார். சாமுவேலை அறியாதவராக இருக்கிறார். ஏற்கனவே நாடுதலவே இறைவாக்கனாக போற்றப்படுகிறார். சவுலுக்கு தெரியாமல் இருக்குது. அப்பனாக்க 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸு. அந்த 4ஆம் அதிகாரம் ஒரு சோர்ஸு, 7ஆம் அதிகாரம் இன்னொரு சோர்ஸு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை போலவே சாமுவேலை பற்றிய இறப்பை பற்றிய செய்திகள் கூட 2 இடங்களில் இடம்பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7:13 வாசிங்களேன். பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கரம் பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. இப்ப 1 சாமுவேல் 7:13 என்ன பார்க்கிறோம்? பெலிஸ்தியர்கள் வேறறுக்கப்பட்டார்கள், புறமெதிர்த்து ஓட விரட்டப்பட்டார்கள். சாமுவேலுடைய இறுதி காலமும் அதை தொடர்ந்து வருகிற காலத்திலும் பெலிஸ்தியர்கள் அந்த பக்கம் தலை காட்டவே இல்லைன்னு சொல்லுது இல்லைங்களா? 7:13 அப்படியே வாங்களே. 1 சாமுவேல் 13 என்ன தலைப்பு பார்க்கிறோம்? பெலிஸ்தியருக்கு எதிராய் போர். ஏற்கனவே அவங்க வேறு எடுத்து துரத்திட்டாங்கன்னு 7 சொல்லிச்சு. 13 1 சாமுவேல் 13 2 சாமுவேல் 5 வரைக்கும் தாவீது, சவுல் இவர்கள் பிலிஸ்தீனோடு போராடுகிற மாபெரிய இன போராட்டத்தை, வர்க்க போராட்டத்தை விவரித்து சொல்கிற பகுதி. அப்ப ஒரே புத்தகத்துக்குள்ள அவங்க காணடிக்கப்பட்டார்கள் என்றும் அவரோடு போராடர்கள் என்றும் எடுத்தது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முரணான செய்திகள் இருப்பது இது பொய் என்று சொல்வதற்கல்ல, இருவேறு மூலங்களின் தொகுப்புகளை ஒன்றாக போட்டிருக்கிறார்கள் என்றுதான் ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணத்துக்கு பாருங்களேன், 1 சாமுவேல் 13-14 வாசிங்களேன். உமது அரசு நிலைக்காது, ஆண்டவர் தம் மனத்திற்கு ஏற்ப ஒருவரை தமக்கென
தேடி அவரையே தம் மக்களின் தலைவராக நியமித்துள்ளார். ஏனெனில் ஆண்டவர் கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை என்றார். நீ ஆண்டவரின் கட்டளையை பற்றி நடக்காதனால் ஆண்டவரிடமிருந்து அரசை பிடுங்கிக் கொண்டார், உன்னை தள்ளிவிட்டார். சாமுவேல் வந்து சவுல் அரசனை பார்த்து சொல்றாரு. 1 சாமுவேல் 13:14. அங்கேயே அரசாட்சி பிடுங்கியாச்சு, அவன் டீபோஸ்ட் ஆயிட்டான், டீத்ரோன் ஆயிட்டான், ஒன்றும் ஊசோர் பண்ணிட்டாங்க. ஆனா 15:26 வாங்களேன். 15:26. 1 சாமுவேல் 15:26. அப்போது சாமுவேல் சவுலிடம், நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து விட்டதாலும் ஆண்டவர் இஸ்ரேல் மீது அரசு செலுத்துவதை நின்று உம்மை விலக்கிவிட்டதாலும் நான் உம்மோடு திரும்ப வர மாட்டேன் என்றார். இப்போ 1 சாமுவேல் 13:14 வந்து அரசு சொல்லிட்டாரு. மறுபடியும் 15:26 சொல்றார். என்ன சொல்லுது? இப்படி இந்த டப்லெட்ஸு, கான்ட்ரடிக்ஷன்ஸு, டிஸ்ஹார்மோனியஸ் பேசேஜஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. வரலாற்றில் டெக்னிக்கல் டேர்மாக சொல்லுவாங்க. ஒவ்வாத பகுதிகள், முரணான பகுதிகள், இரட்டை செய்திகளை தாங்குகிற 2 முறை சொல்லப்பட்டிருக்கிற பகுதிகள், இவைகளெல்லாம் வந்து எதை சுட்டி காட்டுகிறது என்றால் பல்வேறு மூலங்களின் தொகுப்புகளை ஒன்றாக எடுக்கிறார்கள். ஒவ்வொரு மூலத்தினுடைய முக்கியத்துவம் கருதி அதில் இருக்கிற செய்திகளை அவர் குறைத்து மதிப்பிடாமல் உள்ளதை உள்ளபடியே வைத்து தொகுத்திருக்கிறார்கள் என்று விவிலிய வாதாடுகிறார்கள். இப்போ 2 கருத்து நம்ம இந்த இறுதியில் நம்ம சொல்கிறோம். ஒன்று, விவிலிய அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்திற்கு உள்ளாகவே பல்வேறு தொகுப்புகள் இருந்திருக்கிறது. முதலாவது, அந்த தொகுப்புகள் பல்வேறு மனிதர்களினால் பல்வேறு காலகட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை தொகுக்கும் போது அதன் பயன் கருதி, முக்கியத்துவம் கருதி அதில் கூட்டு குறைக்காமல் அப்படியே ஒருங்கமைப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் முரண்களையும் சந்திக்கிறோம், இருசார்பு எண்ணங்களையும் சந்திக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது வந்து ஒரு வகையில் இந்த புத்தகம் உண்மையானது என்பதற்கு ஒரு மறைமுகமான சான்றாக மாறுகிறதை நாம் மறுக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு சின்ன செய்திக்கு போவோம். இப்போ வந்து இந்த புத்தகத்தினுடைய அமைப்பு முறையை வரலாற்று வல்லுநர்கள் பல இடங்களில் பல விதங்களில் நம்ம பிரிக்கிறாங்க. இப்போ நம்முடைய பார்வைக்கு நம்ம ஆக்சுவலாக ஒவ்வொரு அதிகாரத்தையும் பகுத்து அந்த பிரிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜஸ்ட் இப்போ வந்து வந்து இந்த சாமுவேல் புத்தகத்தில் மனசுக்குள்ளே நிறுத்தணும் அப்படின்னாக்க ஒரு சிலர் வந்து இதை வகுப்பாக கூட பார்க்குறாங்க இந்த அமர்வுகளை. அப்போ அவங்களுக்காக ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். 1 முதல் 7 வரையுள்ள பகுதிகளை வந்து இறுதி தலைவராகிய சாமுவேல் பற்றிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். 8 முதல் 15 வரையுள்ள இறை வார்த்தைகளில் சாமுவேல், சவுல் மற்றும் மன்னராட்சியின் துவக்கத்தை பார்க்கிறோம். 16லேருந்து 31 வரைக்கும் சவுல், தாவீது இவர்களுக்கு இடையேயான உறவாடலையும் உரசல்களையும் நம்ம பார்க்கிறோம். அதே போலவே 2 சாமுவேல் 1 முதல் 4 வரையுள்ள பகுதிகளில் தாவீது அரசராக இந்த சவுலின் இறப்புக்கு பிறகு யூதாவின் கோத்திரத்திலே தோன்றி ஆள்கிறதை பார்க்கிறோம். 5 முதல் 20 இறை வார்த்தைகளில் தாவீது முழு இஸ்ராயலின் தலைவராக அரசராக ஆள்வதை பார்க்கிறோம். அப்புறம் 2 சாமுவேல் 21லேருந்து 24 வரையுள்ள பகுதிகளில் தாவீது அரசரை தொடர்ந்து வருகிற அரியாசனத்திற்கு சரியாசனமாய் வருகிறவர் யார் என்ற கேள்வியோடு அந்த பகுதி நிறைவு பெறுகிறதை பார்க்கிறோம். இனி இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகமான முன்னுரைக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 2 செய்திகளோடு அந்த நீதித்தொடர் புத்தகம் நிறைவு பெறுகிறதை நம்ம சுட்டி காட்டணும். ஒன்று, கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளாக அதனுடைய வலிமையும் வன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக சாரம் இழக்கிறதை பார்க்கிறோம். இன்டர் ட்ரைபல், இன்ட்ரா ட்ரைபல். 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் நாபாலை சந்திக்கிறோம். 3000 ஆடுகள், 1000 வெள்ளாடுகள், மிகப்பெரிய செல்வந்தன். இந்த 1 சாமுவேல் 9 அதிகாரத்திலே மிகப்பெரிய செல்வந்தராகிய கீசுவினுடைய மகனாக சவுல் சித்தரிக்கப்படுகிறார்.